அனைவருக்கும் வணக்கங்க. தர்மராஜ், கடலூர் மாவட்டம், சிதம்பரத்திலேருந்து. இப்ப என்னத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நேற்று முன்தினம் எப்ஸ்டீன் அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய ஒரு கொடுமை சம்பவத்தை பத்தி நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருப்பேன். அதை எல்லா சோசியல் மீடியாவிலையும் போட்டிருந்தேன். நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருப்பேன், இதை பிளாக் பண்ணாலும் பண்ணலாம், ஏன்னா அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. எந்த வீடியோவும் பிளாக் பண்ணல. வீடியோ அதிக பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. அதிக பேர் அதை ஷேர் பண்ணி அதை அதிக பேருக்கு பகிர்ந்து இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்குன்னு. ரொம்ப நன்றிங்க. இப்ப அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குங்க அமெரிக்காவில். நான் 2500 குழந்தைங்க தான் சொன்னேன். அதை விட தாண்டி கணக்கு எடுக்கும் போது அதை விட தாண்டி நடந்திருக்கு. அனைவருமே அந்த 14-13 வயதுக்குள்ளதாங்க. அதை பண்ண அந்த கொடூரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுல இருந்து ஒரு 100 வயசுக்குள்ள உள்ள ஒரு கிழ கம்யூனிட்டிங்க தாங்க. இளம் வயசு பசங்களை கூட இந்த காலத்துல நம்பிடலாங்க. இந்த கிழவனங்களை நம்பவே முடியல. 90 வயசு கிழவில இருந்து 5 மாச குழந்தை வரைக்கும் விட மாட்டானுங்க. எங்க பார்த்தாலும் இதே செய்தி தான். அநியாயம் பண்றவனும், அக்கிரமம் பண்றவனும், கோடி கோடியா சுருட்டுறவனும், கொலை பண்றவனும், குற்றம் பண்றவனும் மட்டும்தான் இந்த உலகத்துல நீண்ட நாள் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப சோசியல் மீடியான்னு ஒண்ணு கடவுள் கண்டுபிடிச்சு அதையும் நம்மளுக்கு காமிச்சு விட்டாராம். நல்லது தாங்க. சோசியல் மீடியா ஒரு காலத்துல சிலதுக்கு நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுதுங்க. சோசியல் மீடியா இருந்ததாலதான் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இந்த எப்ஸ்டீனோட சீக்ரெட் வீடியோ எல்லாம் லீக் ஆகி இன்னைக்கு எல்லாருமே ட்ரம்ப் வீட்டுல முற்றுகையிட்டு ட்ரம்ப் வீட்டை கொளுத்துறாங்க. இன்னைக்கு ரீசெண்டா இப்ப வீடியோ நான் பார்த்தேன். இன்னும் இந்த பத்தி சில பேருக்கு தெரியல, எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் என்ன தருமானி என்கிட்ட வியாபாரம் பண்ற இடத்துல சில பேர் கேக்குறீங்க. அதே மாதிரி என்னோட நண்பர்கள், டிக்டாக் நண்பர்கள், என்னோட வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு புரியாம இருப்பீங்க. எதுவுமே பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன்னா எனக்காக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. ஏதாவது ஒரு வீடியோ போட்டா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணத்தோட தான் போடுவேன். உடனே யூடியூப்லயோ நான் லிங்கையும் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யூடியூப்லயோ இன்ஸ்டாவிலயோ போய் பாருங்க. வீடியோ எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அது அதிகமா ட்ரெண்ட் ஆகுறது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். இதுல கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகுங்க. அந்த வீடியோவை நல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குங்க. அந்த எப்ஸ்டீன்ன்றவன் செத்துட்டான்னு சொல்றாங்க. ஆனா அவன் கூட இருந்தவனும் எல்லாம் இன்னும் உயிரோட ஒவ்வொரு நாட்டிலையும் மிகப்பெரிய பதவியில வாழ்ந்துகிட்டு தானங்க இருக்காங்க. அவனுங்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்கும் வரையும் வீடியோவை எல்லாருமே பகிருங்க. அந்த சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாமே வரும். அப்பப்பா பார்க்கும்போதே மனசு 2 நாளா சரியா தூக்கம் இல்லைங்க, 2 நாளா சரியா சாப்பாடு இல்லைங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. எங்கேயுமே இங்க நடக்கிற வரைக்கும் அது தூரத்துல நடக்கிறதா தான் தெரியும். உனக்கு என்னடா எங்கேயே நடக்குது, இதெல்லாம் நீ ஏன்டா கண்டுக்கிற, இங்க நடக்கிறத பாருங்கன்னு சொல்றீங்க. அப்படி நினைக்காதீங்க. நாளைக்கு இங்க நடந்தாலும்